தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்திலிருந்து அதன் நிறுவன தலைவர், மாநில தலைவர் திரு கருப்பையா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக மீண்டும் தமிழகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய கவின், ஐடி பொறியாளர் கவின் அவரின் படுகொலை நாடு முழுவதும் மீண்டும் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆணவ படுகொலை மீண்டும் அரங்கேறி இருக்கிறது. 2025 தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. வல்லரசை நோக்கி இந்த நல்லரசு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற சொல்லாடல்கள் நடுவே மீண்டும் நம்மிடையே வாழ்ந்து படித்து முடித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆணவ படுகொலை, சாதி படுகொலை நம் அருகில் மீண்டும் அரங்கேறி இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறது அரசாங்கத்தை நோக்கி மட்டும் நாம் கையை நீட்டிக்கொண்டு நம் சமூகம் அல்லது மக்கள் இதை வெறுமனே கடந்து போய் விட போகிறோமா? இல்லை மீண்டும் இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பொறுப்பு, கடமை என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்து விமர்சனங்கள் இதன் மீதாக நாடு முழுவதுமே தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த நேரத்தில் திரு சா கருப்பையாவோடு இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல 2025 வல்லரசாக நாடு நகர்த்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். பல்வேறு துறைகளில் சாதனை செய்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே காலகட்டத்தில் நம்முடைய வாழ்ந்து சிரித்து மகிழ்ந்து விளையாடி கடினப்பட்டு படித்து ஒரு கனவு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் கவின், அழகான அறிவான ஒரு இளைஞன், ஆணவம் படுகொலை, சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளான். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று புரட்சியாளரின் கருத்து. 2026 இந்த நொடி வரை இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த மனவலியை தருகிறது. அந்த பெற்றோர்களோட கண்ணீர், அவர்களோட பேட்டி காணொளி நம்ம பார்க்கும்போது, அந்த மகனினோட விளையாட்டு பேச்செல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையில் நம்மளோட நெஞ்சம் பதைக்குது. நம்ம வீட்டில் அந்த பிள்ளை இருந்தால் என்ன இருக்கும், நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆனால் என்ன இருக்கும், நம்ம தம்பிக்கு என்ன இப்படி ஆயிருக்கும், நம்மளுடைய அண்ணன் பையனுக்கு இப்படி ஆனால் என்ன இருக்கும்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. இது உண்மையில் நாம் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது நம்ம பேசிட்டு கடந்து போயிட்டே இருக்கோம் சார். ஆனால் அடுத்த நேர்காணலின் போது இன்னொரு சம்பவம் அரங்கேறுகிறது. யதார்த்தம் பார்க்கும்போது எப்படி சார் பார்க்கலாம் இந்த சம்பவத்தை? சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது இன்றைய நேற்றைய ஒரு நிகழ்வல்ல. 90களுக்கு முன்னாடியும் இது நிகழ்ந்திருக்கு. அதுக்கு நிறைய ஆவணங்கள் இருக்குது, ஆய்வுகள் இருக்குது. 1990களுக்கு முன்னாடி இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது மிக மிக குறைவு. மிக மிக குறைவு. 90களுக்கு முன்னால் குறைவு நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் குறைவு. ஆனால் 1990களுக்கு பின்பாக 2 விஷயத்தை நம்ம அதில் பார்க்க வேண்டும். ஒன்று, அனைத்து சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, நகரங்களில் தங்குறாங்க. உயர்கல்வி, பெரிய பெரிய தொழிற்கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த மீடியா சம்மந்தப்பட்ட கல்வி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய போக்கு அதான் 90களுக்கு பின்னாடி இந்த சாதி ஆணவ கொலையை பெரிதுபடுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் நான் பார்க்குற விஷயங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 2000 பெரிதுபடுத்தியிருக்குன்னா புரியல. அதிகப்படுத்தியிருக்கு அந்த படுகொலைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. 2017க்கு பின்னாடி இந்த வான படுகொலை என்பது குறிப்பாக 3 பகுதிகளில் ரொம்ப சிஸ்டமாக செய்கிறாங்க. ஒன்று மேற்கு மாவட்டம், வட மாவட்டம், தெரியும் கண்ணகி முருகேசன் படுகொலை, தென் மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்களிலும் 90களுக்கு பின்னாடி தான் இந்த ஆணவ சாதிய படுகொலை என்பது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நாங்கள் அறிந்த. இந்த 3 பகுதிகளில் இயற்கையாக பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கிறாங்கன்றதும் உண்மை. அந்த பின்னணி நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறேன், அந்த பின்னணி இருக்குது. அந்த பின்னணியில் இருந்த மாணவர்கள், இளைஞர்கள் படிக்க வெளியே வரான். அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களும் படிக்க நகரத்தை விட்டு, கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி வராங்க.
அப்போ நகரத்தை நோக்கி வரையில் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க அல்லது கல்லூரி தோழனாக இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க ஒருவர் காதலிக்கிறாங்க. இயல்பானது, இயல்பானது தானே. இதுதான் சாதி ஆணவ படுகொலையாக இன்னைக்கு பார்க்கப்படுது. கடந்த 2017 அரசு புள்ளி விவரப்படி 65க்கு மேற்பட்ட சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. 2017க்கு பின்னாடி ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில். ஆனால் மறைக்கப்பட்ட படுகொலை நிறைய இருக்குது. இது வந்து பதிவானது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் மட்டும் பொதுவெளிக்கு வந்தது மட்டும் வராதது 65 மறைக்கப்பட்டது, மறைக்கப்பட்ட வரலாறு அது வேறு, அது நிறைய இருக்குது. அப்போ இந்த சூழலில் இந்த சாதி ஆணவ படுகொலையை நாம் எப்படி பார்க்க போகிறோம், அரசியல் ரீதியாக எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் நான் பார்க்குற ஒரு விஷயங்கள். சட்டத்தால் மட்டுமே திருத்த முடியுமானா சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. உறுதியாக முடியாது சார், உறுதியாக முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லிட்டாங்க, தீண்டாமல் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஒழிஞ்சிருக்கணுமே, சட்டத்தை பின்பற்றுவதுதான் இல்லை, இயற்கை ஒழிஞ்சிருக்கணுமே. ஆனால் அரசு புள்ளி விவரப்படி 169 கிராமங்கள் இன்னைக்கு தீண்டாமல் இருக்கு. இது அரசு புள்ளி அரசு சொல்லுது, நம்ம சொல்லல, அரசே ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆக சட்டம் மட்டும் தீர்த்திட முடியுமானா இல்லை. ஆனாலும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவை என்பதை ஆழமாக நாங்களும் உணர்கிறோம், அதை வலியுறுத்துகிறோம். ஒன்றிய அரசு இதில் இன்னும் சட்டம் இயற்றலை அப்படிங்கிறது வருத்தத்துக்கு ஒரு விஷயம். மாநில அரசுடைய பரிந்துரையை கேட்டும் கடந்த 5 ஆண்டுகளாக சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இன்று வரை அந்த பரிந்துரையை அனுப்பாதது வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரிய. ஆணவ படுகொலை சட்டத்தை அதுக்கான பரிந்துரை மாநில அரசு பரிந்துரை பண்ணணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கால அரசு இன்று வரை பரிந்துரை பண்ணலை. அது வேதனை அளிக்கக்கூடியதாகவும் மிகவும் வருத்தப்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த படுகொலைக்கு கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிய சங்கங்களுடைய வளர்ச்சி 90களுக்கு பின்னாடி. இப்போ ராமதாஸ் எடுத்தார் இல்லையா, ராமதாஸ் ஒரு சிறிய குறுக்கீடு சார். இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, அமலில் இருக்குது. அது குறைத்ததா அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் குறைக்கல. 67, 68 ஆணவ படுகொலை அரங்கேறி இருக்கிறது கடந்த 8-9 ஆண்டுகளில். ஆனால் வன்கொடுமை சட்டம் அமலில் இருக்குது. அதன் மீது நிறைய விமர்சனம் இருக்குது. அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை, தவறாக பயன்படுத்துகிறார்கள், இப்படியான இருவேறு கருத்துக்கள் அதன் மீது தொடர்கிறது. இப்போ அதிலிருந்து ஆணவ படுகொலை சட்டம் எதற்கு, ஒருவேளை ஆணவ படுகொலை சட்டம் இயற்றியிருந்தால் கூட இது குறைந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதன் மேலே அதை முதல்ல சட்டம் மட்டும் இது தீர்த்துறாது. ஆனால் ஒரு சிறப்பு சட்டம் அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதிய படுகொலை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தர்மபுரியில் நடந்த ஒரு படுகொலை, பறையரின பெண்ணை ஒரு இஸ்லாமிய இளைஞர் காதலிச்சனால கொலை பண்ணுறான். அந்த பறையருடைய அண்ணனே போய் ஹோட்டலில் பட்ட போல குத்தி கொலை பண்ணான். மதுரையில் பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு அருந்ததியத்தோட காதலிச்சதாக கொலை பண்ணான். இப்படி பட்டியலின சமூகத்துக்குள்ளே இந்த கொலைகள் நடக்குது. அது ஒரு சில கொலைகள், ரொம்ப ரேராக சொல்ல முடியாது, ரொம்ப குறிப்பிட்ட கொலைகள். ஆகையினால தான் சொல்கிறோம், இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் அவசியம் அப்படிங்கிறது. அதான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த சட்டம் வந்தாலும் தடுக்க முடியுமானா வாய்ப்பு குறைவு, இருந்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு. முக்கியமான விஷயம், இந்த சட்டத்தை நம்ம ஆய்வதற்கு முன்னால் ஆணவ படுகொலையுடைய பின்னணி நம்ம பார்த்தோம்னா, அதான் சொன்னேன், 90களுக்கு பின்னாடி தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பட்டியல் சாதி இல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை துவங்கினதுக்கு பின்னாடி சாதிய சங்கங்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் பெருகியிருக்கு. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு சங்கங்கள், அந்த சுயசாதி அடையாளங்கள் வலுப்பட்டிருக்கு. அந்த சுயசாதி அடையாளங்களை வலுப்படுத்துவதே இந்துத்துவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. பாரதிய ஜனதா கட்சி அல்லது பிஜேபியினுடைய சனாதன கொள்கையினுடைய வெளிப்பாடைத்தான் நம்ம அதை பார்க்க முடியுது. அதனுடைய வலிமை தான் இன்றைக்கி என்ன செய்யுதுன்னா, சுயசாதி அடையாளத்தோடு தூக்கி பிடித்து கொண்டு இந்த ஆணவ படுகொலையை தமிழகம் முழுவதும் வந்து அரங்கேற்றுறாங்க. அது எஸ்சி பிசி மட்டும் இல்லை, தான் சொன்னேன், பிசிக்குள்ளேயே நடந்திருக்கு. திருப்பூர் நடந்த ஒரு படுகொலை, ஒரு வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞனை கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் காதலிச்சாங்கிறதுக்காக சொந்த அண்ணனே இரும்பு கம்பியால் அடித்து கொண்ட சமூகம். ஆக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் என்பது அவசியமாகவும் இருக்குது, தேவையாகவும் இருக்குது. அதை கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிறைவேற்றாததும்
அதற்கான பரிந்துரையை ஒன்றிய அரசுக்கு அனுப்பாத மெத்தனமும் தான் இந்த தமிழக அரசுடைய மெத்தன போக்காக நாங்கள் பார்க்குறேன். இப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அஃப்கோர்ஸ் 2 பேருமே காவல் உதவி ஆய்வாளர்கள், கணவன் மனைவி 2 பொண்ணோட அப்பா அம்மா 2 கொலை செய்ய அந்த பின்னணியில் அவர் ஒருத்தர் பணியிடை நீக்கம், 2 பேரும் பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கை துறை சார்ந்து அப்பாவை கைது செய்திருக்கிறார்கள், அம்மாவை நாம் விவாதிக்கக்கூடிய இந்த நேரம் கைது செய்யவில்லை. அது ஒரு நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு லீகலைஸ் கவர்மெண்ட்டோட ஒரு சேஃபர் சைடு நாங்கள் பண்ணிவிட்டோம் என்பதற்கு அது பயன்படும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆணவ படுகொலை சட்டம் வந்தால் கூட சட்டத்தின் மூலமாக இது முழுமையாக தீர்க்க முடியாது அப்படின்றது ரொம்ப உண்மை, களத்தோட உண்மை தான். ஆனால் இந்த சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்குது. அப்போது ஒரு ஒரு நவீன சமூகம் என்று நாம் நினைக்கிறோம், அப்படி தான் நமக்கு கற்பிக்கப்படுது. ஆனால் சாதியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இது எப்படி பார்த்தாலும் இது பின்னணியில் வந்து சாதி தான் இருக்கு. நீங்கள் வேறு எப்படி வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் இது வந்து நம்ம பூசி நம்ம வந்து அதை மறைக்கலாம். ஆனால் காரணம் என்பது அதான் சுயசாதி அடையாளங்களை இன்னைக்கு தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நீ எப்படா என் வீட்டு பொண்ணை காதலிக்க முடியும், நீ யாரா, அதுதான். அப்போ இதை நம்ம குழந்தைகளிலிருந்து அல்லது ஒரு கல்வி மூலமாகவோ அல்லது சமூகத்தின் வெவ்வேறு வடிவங்களில் இதை வந்து ஒரு அரசாங்கத்தால் வந்து சரி செய்ய முடியாது. நான் மீண்டும் அரசாங்கத்தை நோக்கி இந்த பந்தை தள்ளி விடல, ஆனால் ஒரு பெரும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்குதானே? நிச்சயமா இருக்கு. அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கு இருக்கு. அதை முழுமையா செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா இல்லை. அதான் நான் வந்து நம்ம பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். சமூக மாற்றம் என்பது ஏதோ ஒரு பெரிய வெளி உலகத்தில் நடக்கிறது இல்லை, அடித்தளத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அதுதான் சமூக மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீண்டாமை என்பது தலைவரிச்சு ஆடுது, அதில் யாரும் மறுக்க முடியாது. அது சுடுகாடு இல்லைங்கிறான், குடிக்க தண்ணி இல்லை, தண்ணியில் மலத்தை கலக்கிறான், பள்ளிக்கூடம் போனால் ஆசிரியர் இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களே தீண்டாமையை கடைப்பிடிக்கிறது. இப்படி எல்லா மட்டத்திலையும் அரசு அலுவலகங்களில் எஸ்சி அதை நீ கீழே உட்கார விழுப்புரத்தில் கீழே உட்கார வச்சு வேலை செய்ய சொன்ன நூலகத்தில், மதுரையில் ஒரு பேராசிரியருக்கே இடம் கொடுக்காம பல்கலைக்கழகத்தில் செஞ்சது. ஆக இந்த சாதிய கட்டமைப்பு இருக்குமா? ஊராட்சி மன்ற தலைவர்கள், பெண் தலைவர்கள், அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அமர முடியவில்லையே, உள்ளே போக முடியல. உள்ளே போவேன்னு சொன்னதுக்கு தானே மேலே வளவில் முருகேசனை வெட்டி படுகொலை செஞ்சாங்க, 7 பேர் வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அப்போ இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிக்கு இருக்குது. அதில் சமூக நீதியை பேசக்கூடிய தந்தை பெரியாரின் வெளிவந்தவர் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின், திராவிட மாடல் ஸ்டாலினுக்கு இருக்குது, சமூகத்துக்கும் இருக்குது. நான் சமூகம்னு சொல்லுவது வெறுமன சமூகத்தை சொல்லலை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், திராவிட கட்சிகள், பெரியாரிய அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கட்சிகள், ஏன் தலித் இயக்கங்கள், இவங்க எல்லோருக்கும் இந்த பங்கு இருக்கிறது. சமூக மாற்றத்திற்கான சிந்தனையை 90களுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். அந்த சூழல் இருந்துச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வு இருந்துச்சு, சமூக பகுப்பாய்வு இருந்துச்சு, சமூகத்தை பற்றியான புரிதல் இருந்துச்சு. 90களுக்கு பின்னாடி இந்த சுயசாதி அடையாளங்களோடு எழுந்த சங்கங்கள், சாதி அமைப்புகள் தான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கு. இதை இந்த திராவிட மாடல் அரசு சரி செய்யணும்னா கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அது பெரியார் இயக்கங்களும் குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது, மார்க்சிஸ்ட் இயக்கங்களும் குரல் கொடுக்க வேண்டியது, தலித் இயக்கங்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதை குறைக்க முடியும் படிப்படியாக. ஆனால் இந்த இயக்கங்கள் அமைப்புகளை வந்து எண்ணெய் ஊற்றி எரிய வைப்பது பெரும் கட்சிகள் தானே? இல்லை, அவங்களுக்கு அரசியல் தானே, அவங்க சுயநலமாக தான் செய்கிறாங்க. இப்போ நான் திராவிட கட்சின்னு சொல்கிறது திமுக மட்டும் சொல்லலை, திராவிட கட்சி திமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பொருந்தும். ஏன்னா திராவிட கட்சிங்கிறது தந்தை பெரியார் திராவிடத்தை தன்னுள் வைத்துள்ள எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். நம்ம வெறுமனே ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்க கட்சி கூட சுருக்கம் இல்லை, பெயரில் எல்லாருக்கும் பொறுப்பாட்டில் உள்வாங்கின எல்லாத்துக்குமே இது பொருந்தும் தான். எல்லாருமே தான் அதுக்கான பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போது நம்ம ஒரு வாதமாக பேசும் பொழுது வட மாநிலங்களில் நடப்பது போல் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு ஒரு முன்னையான வாதம் முன்வைக்கப்படும். வட மாநிலங்களில் நடப்பது போல் இங்கே நடக்கலை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இல்லை, ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த வட மாநிலங்களிலிருந்து எல்லா நிலைகளிலும் ஒரு தகுதியான மாநிலம் அல்லவா தமிழ்நாடு, இங்க நடக்கவே கூடாது இல்ல? அதை தான் சொல்ல வரேன். நீங்க அதுதான் இந்த வட மாநிலங்களை ஒப்பிடுகின்ற சட்டமன்றங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இது அபத்தத்தின் உச்சம் அல்லவா? இல்ல, ஒப்பீடே முதல்ல தவறு என்ன பொறுத்தளவுக்கு
அங்கே நடக்குது, இங்கே கொஞ்சம் மடங்கிறது தப்பு மலை, இங்கே நடக்காமல் இருக்கிறது தான் சமூக நீதி. அந்த ஒப்புமை அல்லது ஒப்பீடு என்பது தன்னை அதிலிருந்து விலக்கிக் கொள்வதான தவிர அதை தடுத்து நிறுத்துவதற்கான செயல் திட்டம் இல்லை அப்படிங்கிற என்னுடைய வாதம். ஏன்னா நீ வட மாநிலங்களில் இன்றைக்கி வந்து என்னதான் நீ சொல்ல, அந்த பெரியார் கிடையாது, அந்த விழிப்பு கிடையாது, சமூக நீதியை பற்றி கிடையாது, நீங்கள் சொல்கிற அந்த திராவிட மாடல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே இருக்கே. எஜுகேஷனில் எல்லாம் வளர்ந்துருக்குறோம், இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிறோம், பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு, பெண் கல்வி உயர்ந்திருக்கு, நிறைய வந்து விதவை மறுமணம் கூட இன்றைக்கி வந்து நிறைய தமிழ்நாட்டில் வந்து அரங்கேறிட்டு இருக்கு. மறு திருமணம் செய்கிற விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்களும் அரங்கேறப்ப வட மாநிலங்களோடு ஒப்பிடுவதும் அல்லது காவல்துறை கஸ்டடியோடு போன ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, இந்த ஆட்சி இப்படி நடக்கல, எங்களில் குறைஞ்சி நடக்குதுங்கிறதும் தவறான அணுகுமுறை. இந்த ஒப்பீடு என்பதை எதை குறிக்கினா, அவன் நிறையா திருடினா நான் கொஞ்சமாக திருடுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலை தவிர, எங்கள் ஆட்சியில் இது இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் சமூக நீதி. அதை நோக்கி நகர்கிறது அரசு, அதை நோக்கி நிச்சயமா இல்லை. இன்னைக்கு எந்த துறையில் எடுத்தாலும் இல்லை. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்த உடனே அங்கே உடனே கைது நடவடிக்கை அல்லது பணியிட நீக்கம், அஃப்கோர்ஸ் முதலமைச்சரோ இல்லை அமைச்சர்களை போய் பார்ப்பது, முக்கிய தலைவர்கள் அவர்களோட அருகில் உட்காந்து ஆறுதல் சொல்வதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அடுத்து இது நடக்கக்கூடாது. அப்போ இதற்கான சில விஷயங்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க, அந்த 3 மாவட்டங்களும் இந்த சிக்கல் இருக்குது, அரசாங்கத்தோட 3 மண்டலங்களில் இந்த சிக்கல் இருக்குது, அரசாங்கமே இந்த பதிவேட்டுகளில் இவ்வளவு சம்பவங்கள் நடைபெறுவதாக பதிவு செய்கிறது. அப்போ இது வந்து ஒரு பெரிய ஜோன் அப்படின்றத நம்மளை சுருக்கிறோம்ல. ஆமாம். அப்போது இதை வந்து அந்த களத்தில் மிகச்சரியாக அது இதற்கான ஒரு வேலையை செய்ய முடியும் தானே? நிச்சயமாக செய்ய முடியும். செய்யலையே. அப்போ இது வந்து நடத்திவிட முடியும் தான். ஆனால் நடத்தாமல் இப்போ யார் வந்து இதை நகர்த்துகிறார்கள் என்ற கேள்விக்கான பதில் நம்ம அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறையும் அரசு அதிகாரிகள் தான் அது தெளிவாக நகர்த்துறாங்க. இப்போ இந்த வழக்கில் வந்து கவின் படுகொலையில் நம்மளுக்கு எல்லாம் பகிரங்கமாக தெரிஞ்சது தான். பகினை கூட்டிகிட்டு போய் தன்னோட வீட்டு முன்னாடி வச்சு தான் அந்த பொண்ணோட அண்ணன் வெட்டுறான், அவங்க அப்பா அம்மா கண்ணு முன்னாடி வெட்டுறான். இது மீடியாவில் வருது, உலகத்துக்கே வருது. எங்கள் அப்பா இனிமேல் வந்து அம்மா அப்பா நிம்மதியாக இருப்பாங்கிற வாதத்தையும் அவன் பதிவு பண்ணுறான். ஆனால் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சாலும் அவங்கள கைது செய்யலை, அவங்க அப்பா அம்மாவை. ஊடகங்களில் பல நெருக்கடிகள், பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கைது பண்ணது கூட இந்த 65 வழக்குகளும் கடந்த 15 ஆண்டுகள் 10 வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, 7 வழக்குகள் தான் தண்டனை பெற்றிருக்காங்க. அப்போ 53 வழக்குகளில் 56 வழக்குகளில் குற்றவாளிகள் தப்பிக்கப்படுறாங்க. எப்படி தடுக்க முடியும்? அப்போ அரசு தரப்போட வாதம் ஒரு பின்னடைவு அதில் தெரியுதுல நமக்கு, பகிரங்கமான பின்னடைவு. அதுக்கு முக்கியமான காரணம் காவல். காப்பாற்றுகிறார்கள் தானே விஷயம். நிச்சயமா குற்றம் செய்தவர்களை, முக்கியமான காரணம் காவல்துறை. குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னா தானே பட்டவர்த்தனம். வெளிப்படையான உண்மை இது. சொல்லுங்க. 2வது விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த காவல்துறையை எப்படி வந்து அணுகிறாங்க. இப்போ கவின் மாடுற மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து கபடி போட்டியில் விளையாண்டு ஜெயிச்ச சின்னத்துறை திருநெல்வேலியில் அவனை போய் வீண் வந்து கையை வெட்டினாங்க. அதில் என்ன நடந்துச்சு? பல நெருக்கடிகளுக்கு அப்புறம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. மீண்டும் அவன் தாக்கப்படுறான், அதே சின்னத்துறை மீண்டும் தாக்கப்படுறான். அப்போ ஏன் காவல்துறை இதை கண்காணிக்க முடியலை? இப்போ காவல்துறையுடைய பொறுப்பு எங்கே இருக்குது? சாதியத்தினுடைய பக்கம் இருக்கா இல்லை சமூக நீதி பக்கம் இருக்கான்னு பார்த்தா முழுக்க சாதியத்தின் பக்கம் தான் இருக்கு. எல்லா சம்பவங்கள்லையும் தமிழ்நாட்டில் நடக்கிறத ஒட்டுமொத்த முந்தா நாள் மட்டும் உங்களுக்கு தெரியும் 7 படுகொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. அதில் 90% உடல் ஊனமுற்ற ஒரு வழக்கறிஞர் தாராபுரத்தில் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்படுறாங்க. அப்போ எங்கே இந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் இந்த அரசு மீது? அப்போ காவல் நிச்சயமாக உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும், இவர் கொலை பண்ண போகிறான், கண்டிப்பாக தெரிந்திருக்க வேணும். ஏன்னா உளவுத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்குல்ல. இப்போ ஏன் தடுக்க முடியலை? அப்போ அரசியல் பின்னணியில் தான் ஒரு அரசியல் ஒரு கட்சியில் இணைந்து கொண்டு அந்த பலத்தை வைத்து கொண்டு பின்புலமாக இருந்து மிரட்டுறதும் அதுக்கு உடந்தையாக காவல்துறை செயல்படுறது தான் இன்றைக்கி வெளிப்படையான செயல்பாடாக தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டுருக்கு. இது சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடு. ஒரு கால் 2026 தேர்தலில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தோற்கிறாருன்னா அதுக்கு முக்கியமாக 2 காரணமாக தான் நான் சொல்லணும். ஒன்று வந்து காவல்துறை அணுகுமுறையும் அரசு அதிகாரிகளுடைய அணுகுமுறை. இன்றைக்கி வருவாய்த்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல், நில ஆக்கிரமிப்பு, நில ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உடந்தையாக செயல்படுறது. இதை எங்கே சொல்ல முடியும்? யார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை.
அரசு அதிகாரி மீதே நடவடிக்கை இல்லை, வருவாய்த்துறை அதிகாரி மீதே நடவடிக்கை இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கறது? அப்போ அரசு ஊடகங்கள் தான் இந்த சமூக நீதி அரசை இயக்குவது ஒன்று, இவர்களுக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் ஏழை எளிய மக்களுக்கு எதிராகவும் இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பட்டவர்த்தமான உண்மை. சரி, இப்போ இந்த ஆணவ படுகொலைகள் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கூட ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க இல்லையா? ஆகஸ்ட் 14 குறிப்பாக பட்டியலின மக்களுக்கான மயானம், இந்த மயானம் வேண்டி போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நாள் அதுக்கான தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு வருவதை நம்ம அறிகிறோம். என்ன சார் அந்த இஷ்யூ என்ன சார் ஆக்சுவலாக? இப்போ கிராமப்புறம் அப்படிங்கிற எடுத்துட்டோம்னா எல்லா கிராமமும் சாதியத்துடைய இறுக்கம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குன்னு சில மயானங்கள் வாழும்போது இருக்கிறது, இறந்த பிறகுமா? இறந்த பிறகு அவர்களை அடக்கம் பண்ண மயானம் பல கிராமங்களில் இல்லை. மயானமே இல்லையா? மயானமே இல்லை. மயானம் இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்குது. தலித் விடுதலை இயக்கம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். தமிழ்நாட்டில் ஒரு 5 மாவட்டங்களை மட்டும், அதில் திருவண்ணாமலை மட்டும் 2020 ஆரம்பிக்கிறீங்களா? அல்ல, ஆமாம், அதுக்கு முன்னாடி அந்த ஆய்வு நடத்திட்டோம். 20க்கு முன்னாடி ஆய்வை நடத்தி 21 நாங்கள் ஒரு மெமரண்டமாக பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஒரு 3 தாலுகாவில் 52 கிராமங்களில் மயானமே இல்லை. மொத்தம் எத்தனை தாலுகா சார் இருக்குது? அங்கே திருவண்ணாமலை 12 தாலுகா. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்தது 3 தாலுகா. 3 தாலுகாவில் 52 கிராமங்களில் மயானமே இல்லை. இது மாதிரி ஒரு 6 இல்லை, சுத்தமாக இல்லை, ஒரு 6 மாவட்டங்கள். அவங்க எங்கே புதைக்கிறாங்கன்னா ஏரிக்கரையில் புதைக்கிறாங்க, அல்ல ஏரிக்குள்ளே புதைக்கிறாங்க, சாலையோரங்களில் புதைக்கிறாங்க. இது அவங்களால அப்படியே பழகி போன விஷயமா இருக்குது. சார், இந்த நிலை வந்து ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, தொடருது. 75 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே நிலை தான். அதே திருவண்ணாமலையில் நூக்காம்பாடின்னு ஒரு கிராமம், அது மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் ஏவாவலோட தொகுதி. அவர் தொகுதிக்கு உட்பட்ட அவர் தொகுதிக்கு உட்பட்ட கிராமம். காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் இறந்தவர்கள் தோளில் சுமந்துட்டு தான் போகிறாங்க, ரோடு கிடையாது. இன்னைக்கும் சாலை வசதி கிடையாது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் ஏழை விவசாய நிலங்கள் வழியாக தான் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சுதந்திரமாக 75 ஆண்டு ஆயும் இன்னைக்கு அந்த பணத்தை தோளில் தூக்கிட்டு போகிற நிலைமை. இது மாதிரி நிலைமை வலியுறுத்தி கடந்த 5 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை தலித் விடங்க எடுத்து வருது. ஒரு 11 மெமோரண்டம் கொடுத்துருக்குறோம். செக்ரட்டரி வரைக்கும், அமைச்சர் வரைக்கும், டைரக்டர் வரைக்கும், கலெக்டர், அவங்க லொட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. மாவட்டங்கள் அளவிலான போராட்டங்களை கட்டமைச்சிருக்கோம். மாநில அளவிலான ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்தை நடத்தணும். இதுவரைக்கும் எந்த அசைவையும் இந்த அரசு 5 ஆண்டுகளை செய்யலை. அந்த சொன்னாங்களா சார்? 21 தேர்தல் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க, செய்யலை. இந்த நூக்காம்பாடியில் பார்த்தீங்கன்னா 2021 ரெகுலர் தாசில்தார் அந்த 7 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் நிலங்கள் வழியாக பணத்தை எடுத்து செல்றதுக்கு ரோடுக்கு கெச்சு போடுறாரு. அந்த மக்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. 2021 போட்ட கெச்சு செங்கம் தனி தாச வட்டாட்சியர் அலுவலகத்தில் 5 வருஷமாக தூங்குது. அந்த ஃபைல் திரும்ப மேலே எழுந்தே வரலை. இப்போ போய் அவங்கள்ட்ட செங்கத்தில் கேட்டால் அப்படி ஒரு ஃபைலே இல்லைங்கிறாங்க. சரி, நாங்கள் அதை கண்டுபிடிச்சி தாலுகா ஆஃபீஸில் வந்து போய் காப்பி எடுத்து கொண்டு கொடுத்தா கூட இன்னைக்கு வரைக்கும் அது செய்யப்படலை. ஆனால் இந்த பட்டியல் சின்ன சமூகத்துக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய 5348 கோடி திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. சிறப்பு உட்குறு திட்டத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கான நிதி சார்? அது 5 ஆண்டுகளுக்கான நிதி. 5 ஆண்டுனா திமுக பீடும் பொருந்தும், கொஞ்சம் அதிமுக பீடும் பொருந்தும். அந்த இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் கடந்த ஆண்டு திமுக அரசே மாநில அரசு ஒதுக்கின நிதியை 918 கோடி திரும்ப மீண்டும் கருவூலத்துக்கு போயிருக்கு. ஆனால் மயான பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அப்போ இந்த சூழலில் நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற தெரியாமல் தான் வருகிற ஆகஸ்ட் 14 இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் மதிவேந்தன் அவருடைய இல்லம், அரசு இல்லம் சென்னையில் இருக்குது. அந்த இல்லத்தை முற்றுகையிடுவது என்கிற போராட்டத்தை தலித் விடுதலைக்கு முன்னெடுத்திருக்கு. அதில் ஒரு 12க்கு மேற்பட்ட பட்டியல் அமைப்புகளும் தோழமையோடு இணைஞ்சு வராங்க. இந்த போராட்டம் ஒரு சமூக நீதிக்கான போராட்டமாக தான் தலித் விடுதலைக்கும் பார்க்குது.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி பேசுகிறாங்களே தவிர சமூக நீதி என்பதோ சமூக நீதி கூட பெரிய வார்த்தை சார். சுடுகாட்டிற்கான போராட்டம். செத்தவனை புதைக்கிறது. அவனை புதைக்க முடியல. சுடுகாடு மட்டும் இல்லை, சுடுகாடு இருந்தால் வழி இல்லை, சுடுகாடு உழுது விவசாயம் பண்ணுறான். ஆக இதையெல்லாம் செய்யாத இந்த அரசை கண்டித்து தான் ஆகஸ்ட் 14 குறிப்பிடுறது 3 தாலுக்கா, 12 தாலுக்கா, திருவண்ணாமலையில் 3 தாலுகா மட்டும் தான் ஆய்வு நடத்தியிருக்கோம். இன்னும் 8 தாலுகா இருக்குது. அதையும் ஆய்வு நடத்த தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பல கிராமங்கள் சொல்ல முடியும். ஒரு மாவட்டம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், பல கிராமங்களில் இன்றைக்கி மயானம் இல்லை. ஆனால் அரசு அலுவலர்கள் இதுக்குன்னு ஒரு தனி தாசில்தார் இருக்கிறாங்க, மாவட்ட துணை ஆட்சியர், மாவட்ட ஆதிவன நலத்துறை அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு டைரக்டர் இருக்கிறார், ஒரு செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. ஆனால் நிதி ஒதுக்கப்படுது, நிதி திரும்ப போகுது. இதுதான் இன்றைய நிலை. இதை அம்பலப்படுத்தணும், அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும். குறைஞ்சபட்சம் இதில் செய்ய முடியுமா, அரசோட இந்த மக்களுடைய பிரச்சனையை பார்வை கொண்டு வர முடியுமாங்கிறது தான் ஆகஸ்ட் 14 போராட்டம். தெரியாமல் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்திட முயற்சிக்கலாம். தெரிந்து தெரியாமல் போல் இருந்தால் என்ன செய்ய போகிறீர்கள்? வேற வழியில் அவங்களுக்கு எதிராக தான் கேட்குறேன். மதிவேந்தனுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். எல்லாமே தெரியணும் சார். அதான் சார், மதிவேந்தனுக்கு மட்டும் இல்லை, அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியும், தமிழக முதலமைச்சருக்கு தெரியணுமே சார். ஏன்னா 2023 திருமாவளவன் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் தான் நிறைவுரைக்கு வராங்க எங்கே சென்னை நடந்த வந்து உண்ணாவிரத்துக்கு. அப்போ அந்த செய்தி எப்படி உளவுத்துறை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கும்? 2023 நடந்த உண்ணாவிரத்துக்கு அந்த செய்தி எப்படி வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கும்? அனைத்து செய்தியும் செல்லுகிறது, ஊடக செய்தியும் போகுது, ஆனாலும் அரசு இதில் கண்டுகொள்ளலை. அதனால தான் நாங்கள் தலித் விடுதலை இயக்கம் இந்த ஒரு நிகழ்வை திட்டமிட வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. இப்போ இது நீங்கள் வெவ்வேறு வடிவங்களையும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கடந்த 5 ஆண்டுகள் முற்றுகை என்பது இன்னொரு வேலையை பண்ணுறீங்க நீங்கள். அடுத்த கட்ட வேலை தான் பார்த்துருக்கோம். நாங்கள் தொடர்ந்து வந்த பயணத்தில் இது ஒரு பயணம். ஆனால் நீங்கள் அது ப்ரீவியஸாக நீங்கள் பண்ண எந்த போராட்டங்களுக்கும் ஒரு செவிமடுக்கவில்லை. அதிகார மையங்கள் கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, செய்வான், 15 நாள் டைம் கொடுங்க, 1 வாரம் டைம் கொடுவான்வாங்க. எதையும் கீழ்மட்ட அதிகாரிகள் செய்யலை. டைரக்டர்ட்டும் பேசிட்டோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சார் பேசுவார்கள்? ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ 75 ஆண்டுகள் அப்படி இருக்குதியா, இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லுவீங்களா சார்? என்ன சார் சொல்லுவாங்க அதிகாரிகள் மட்டும்? நான் உடனே செஞ்சிடும், எங்களுக்கு 10 நாள் டைம் கொடுங்க, 15. ஏன்னா அவங்க சொல்ல வரத நான் புதுசு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதை சொல்லியே காலம் கடத்துறது தான் இன்றைக்கி இருக்க அரசு அதிகாரியுடைய வேலை. இது எல்லா துறையிலும், இந்த துறையில் மட்டும் இல்லை, அனைத்து துறையிலும் இதுதான் ஒரு. இப்போ அவங்க எதிர்கொள்ளக்கூடிய என்ன சார், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன சார்? இப்போ இறந்துட்டாரு, புதைக்கிறதே இந்த பஞ்சாயத்து. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண இந்த மாதிரியான வெயில் நாட்களில் பரவாயில்ல பண்ணிட முடியும். மழை காலங்கள், தண்ணீர் மழை காலங்களெல்லாம் ரொம்ப கொடுமை. கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மழை காலங்களில் செஞ்சு பார்க்க முடியல சார். கரூரில் மயானத்து குழி தோன்றாங்க, தண்ணி அப்படியே வருது, தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருக்கிற 2 பேர். இதை வீடியோ எடுத்து எல்லா புதிய தலைமுறையிலேருந்து எல்லா டெலிகாஸ்ட்லையும் போடுறாங்க. மாவட்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை எடுத்து நான் வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னாரு. இன்றைக்கி வரைக்கும் அந்த மயானம் செய்யப்படல. 2 ஆண்டுகளாச்சு. இது இங்கே மட்டும் இல்லை தோலை, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்குது. பலது வெளியே வந்திருக்கு, பல விஷயங்கள் வெளியில் வரலை. சேலத்தில் பாலத்திலேருந்து படம் இறக்கலையா? மேம்பாலத்திலேருந்து கயிறை கட்டி பாடியை இறக்கி போய் அடக்கம் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மயானத்தை பொறுத்தவரை நாங்கள் கேட்குற 2 தான். ஒன்று, பொது மயானத்திலான அனுமதியை அரசு வந்து டெக்ளேர் பண்ணணும். பொது மயானத்தில் மயானம் எல்லோரும் அடக்கம் பண்ணணும், பொது மயானம் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற விஷயத்தை அரசு கொண்டு வரணும். குறைஞ்சபட்சம் அது அரசுனால முடியாத பட்சத்தில் இவர்களுக்கான சுயமரியாதையோடு இவர்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு மயானம். சமூக நீதி மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்கிறது. முதலமைச்சரில் தொடங்கி துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கார்கள், மாவட்ட ஆட்சியர் இருக்கார்கள். அதற்கெல்லாம் மேலே இந்த திமுக அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு என்றே இவரோட தலைமையில் இயங்கிக் கொண்டு இருக்கிறதுல அவங்க அதை பார்த்து சுப வீரபாண்டியனோட தலைமையில். அது மாத்திரம் இல்லை, இந்த திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகள் முன்னாடி சட்டசபைக்கு வந்து நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சமூக நல்லிணக்கத்தோடு எந்த கிராமத்தில் அடக்கம் பண்ணப்படுதோ, இறந்தவர்களை அனைத்து சாதியும் புதைக்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு 5 லட்சம் ரூபா நிதி வழங்கப்படும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த ஊருக்கு வழங்கியிருக்காங்க? அப்படிதான் தகவல் இல்லை. இருந்தால் பகிரங்கமாக சொல்லலாமே. அப்போ சமூக நீதிங்கிறது, சமூக நல்லிணக்கங்கிறது எங்கே இருக்குது? 5 லட்சம் நிதி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதே முதல்ல தவறு. அப்போ சமூக நல்லிணக்கம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான நிலை. அப்போ சரி, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் 5 லட்சம் நிதி நாங்கள் வந்து இனாமா தரோம் அந்த கிராமத்துக்குன்னு சொல்கிறீங்க, அந்த ஊராட்சிக்குன்னு சொல்கிறீங்க. எத்தனை ஊராட்சி கொடுத்துருக்குறீங்க? இல்லையே. யதார்த்த நிலை தானே. பட்டியலின மக்கள் கொடுக்கவில்லை என்பது உறுதியான தகவல் இருக்கா, இல்லை கொடுத்து இவர்கள் செயல்படுத்தவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான். உங்கள் தெரிந்த தகவல் என்பதை கொடுக்கல. ஏன்னா அப்படி ஒரு மாடலே இல்லை.
மாடல் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்படி ஒரு மாடலே இல்லை. மாடல் இருந்தால் இந்நேரம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த நிலை இல்லை, தமிழகத்தை பொறுத்தவரை இல்லை. தோழமை இயக்கங்கள்லாம் அமைப்புகள்லாம் இது எப்படி சார் பார்க்குறாங்க? இந்த போன்ற விவகாரங்கள் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட்டு. ஆனால் வேறு ஏதேதோ கதைகள் நாட்டில் போய் கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு சீரியஸான சப்ஜெக்ட்டு. இதில் தோழமை கட்சி இயக்கங்கள் எல்லாமே கவனம் செலுத்துகிறாங்களா சார்? இல்லை, தோழமை கட்சிகள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செயல் திட்டம், அரசியல் பயணம் அதை நோக்கி போகிறாங்க. அதில் நம்ம யாரையும் அவங்கள குறை சொல்ல முடியாது. தலித் விடுதலை இயக்கத்தை பொறுத்தளவுக்கு அதில் தெளிவாக ஆழமாக முன் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து பார்க்கறதுனால தான், அந்த மக்களோட களத்தில் இருக்கிறதுனால, அவருடைய பிரச்சனையை உணர்ந்து கொள்றதுனால. எத்தனையோ ஊரில் பணம் தூக்கிட்டு போல விரட்டி அடிச்சிருக்கிறாங்க, வீதி வெளி போகக்கூடாதுன்னு இருக்காங்க, வயல்வெளி போகக்கூடாதுன்னு இருக்காங்க. இதை கண்கூட பார்த்துருக்குறோம். அந்த அனுபவத்தினால தான் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மயான பிரச்சனை ஒரு தீர்வு கொண்டு வரணும். ஒன்றும் பொது மயானத்தை டெக்ளேர் பண்ணும், இல்லை பட்டியலின் மக்களுக்கு சுயமரியாதையோடு செத்ததுக்கப்புறம் அவனை புதைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய். இதுதான் எங்கள் வாதம் கடந்த 5 ஆண்டுகளாக. பொது மயானத்தை உறுதிப்படுத்த வேண்டும், அதுதான் மிகச்சரி, சரியானது. அது 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 நடக்கலன்றதே ஒரு ஒரு பெரிய கேவலமான விஷயம். ஆமாம், நம்மளால் யோசிக்க முடியல. அதிலிருந்து தனியான ஒரு மயானம் இல்லை என்பது அதை விட கேவலத்தின் உச்சமாச்சே சார் இது. ஆமாம், தமிழ்நாட்டில் பெரிய உச்சம், தீண்டாமையினுடைய பெரிய உச்சம் தான் சொல்ல முடியும். அதனால நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக கடந்து வந்து இன்றைக்கி வந்து அமைச்சர் இல்லத்தை, அரசு இல்லத்தை முற்றுகையிடுறதுக்கு வந்திருக்கிறோம்னா எங்களுடைய வரலாறு அப்படி. கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு ஆகஸ்டும் ஒவ்வொரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இல்லைன்னு சொல்லவே முடியாது அரசு. ஏன்னா உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனையில். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தி இப்போ இறுதியாக சென்னையை நோக்கி வந்திருக்கிறோம். இப்போது முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் கவனத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உடனே தீர்க்கிறாங்க. ஃபோன்லாம் பண்ணி அதை பண்ணுங்கள், அங்கே வந்து தமிழ்நாடை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னா உடனே பிற மாநிலங்களில் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். சில நாட்டில் பிரச்சனை என்றால் கூட உடனே குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய இந்த அரசாங்கத்தோட அமைப்பு சொந்த மக்கள் மயானத்தை நோக்கி காத்திருப்பதை அறியாமல் இருக்காங்களா? ஒருவேளை நம்ம அறியாமல் இருக்காங்க எப்படி எடுத்துக்க முடியும்? அதை அறியாமல் இருக்காங்களா? இல்லை, அதான் சொல்கிறோம்ல. மரியாதைக்குரிய திருவண்ணாமலை மூத்த அமைச்சர் ஏவாவில் அவர் தொகுதியில் பொது வீதியில் பணம் கொண்டு போக முடியாது, தடுக்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அவர் தொகுதியிலேயே. அதை அவர் கவனத்திற்கு கொண்டு சென்று தெரியும், மீடியாவில் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, அவர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கிராமத்திலையும் பொது வீதியில் செத்தவங்களை கொண்டு போக முடியாமல் வருவாய் கோட்டாட்சியரே தடுக்கிறாங்க. 2024 வருவாய் கோட்டாட்சியை தடுக்கிறாங்க. நீங்கள் வந்து வழக்கமாக போகிற அந்த ஒத்தையடி பாதையில் போங்க, பொது வீதியில் போகக்கூடாது, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு போர்வையில் கொண்டு வராங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போகும். அப்போ சட்ட ஒழுங்கு செத்தவனா பொது வீதியில் பட்டியலின மக்கள் கொண்டு போனால் மட்டும்தான் சட்ட ஒழுங்கு கெடுமா? ஆனால் அதை பட்டியலின மக்களுடைய வீதி வழியாக பிற்படுத்தின சமூகத்தை சேர்ந்த இறந்தவங்கள கொண்டுட்டு வரலாம் மோத்தக்கல்ங்கிற கிராமத்தில். ஆனால் அதே மோத்தக்கல் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் இறந்தவங்களை பொது வீதியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு வருவாய் கோட்டாட்சியரே வந்து மறுத்து அந்த பணத்தை வந்து தனிநபர் நிலத்தில் எடுத்துகிட்டு போன வரலாறு திமுக ஆட்சியில் தான். நாங்கள் திமுக ஆட்சி சொல்ல முன்னே இருக்குது, அந்த நிலை காலங்காலமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இது மாறும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டோம்ல சமூக நீதி அரசுக்காக. முந்தைய அதிமுக அரசு தங்களை சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்ளவில்லையே. சொல்லலை. நாங்கள் என்ன செஞ்சோம், சரி இவங்க நம்மளுக்கு வந்து சமூக நீதி அரசு பேராங்க, திராவிட மாநிலம் தந்தை பெரியாரின் வழி வந்தவங்கிறாங்க, நமக்கான விடுதலை கிடைக்கும் அப்படிங்க நம்பி ஓட்டு போட்டோம். எதுவுமே நடக்கலை கடந்த 5 ஆண்டுகளில். நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். இதற்கு யார் வழியும் வர வேண்டிய அவசியம் கூட இல்லை என்னை பொறுத்தவரை. இது குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லவா? நீங்க அடிப்படை உரிமை, அடிப்படை உரிமை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், அடிப்படை உரிமை. அந்த உரிமையை கூட செய்ய இந்த அரசு 75 ஆண்டுகளாக மறுத்துட்டு இருக்கு. வீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுக்குதுன்னா இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 21க்கு இப்போ முந்தைய ஆட்சி காலங்கள் கூட சமூக நீதி மாடல் சொல்ல, சமூக நீதி அரசு சொல்ல, இது வந்து சமூக நீதி மாடல் அரசுலாம் சொல்ல இந்த அரசாங்கம் சொல்லுது. அப்போ 21 ஆட்சி அமைத்த போது கொஞ்சம் நிறைய எதிர்பார்ப்புகள் இயல்பாக இருந்துச்சு இல்லையா? உறுதியாக இந்த 5 ஆண்டுகளில் செய்து இவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு பெருசாக நம்பி இருந்திருப்பீங்க அந்த பகுதி மக்கள். ஆனால் இப்போ இந்த நொடி செய்யல 8-9 மாதங்களில் அடுத்த தேர்தல் வரப்போகிறது. கண்டிப்பாக ஆட்சி மாறுமா இல்லையா என்பது அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் கோலம்னு வச்சுங்க. இப்போ 26 தேர்தல் உங்கள் முன்னால் இருக்கக்கூடியது 26 சட்டமன்ற தேர்தல். எப்படி பார்க்குறாங்க அந்த தொகுதி மக்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிருப்தி இருக்குது. கிராமம் நான் சொல்கிறது அடித்தளம் இருக்கக்கூடிய கிராமம். இப்போ நூக்காம்பாடி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறது தான் பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
அது மாதிரி அந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வெடிச்சிருக்கோ அந்த கிராமங்களில் அதிருப்தி இருக்குது. திமுக பொறுத்தவரை ஒரே ஒரு அசட்டு நம்பிக்கை என்னென்னா, கூட்டணி பலமும் பணம் பலமும் மட்டும்தான் நம்மளை வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியும் சரி கட்டி விடலாம்ன்ற ஒரு அதீத நம்பிக்கை. ஒன்று கூட்டணி பலம், இன்னொன்று பணம். எப்படி முதல்ல திருமங்கலம் மாடல் ஃபார்முலான்னு கொண்டு வந்தாங்களோ அந்த மாடலில் நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்போ எல்லா தேர்தலும் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தான். அதான் அந்த ஃபார்முலான்னு வந்து இவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. அது ஒரு சரியான அணுகுமுறையாக திமுகவுக்கு இருக்காது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். செய்வான் பார்க்கலாம். இன்னொரு 6 மாதம் இருக்குது. எதையாவது செய்வாங்களா அந்த 6 மாதம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கடுமையான பாதிப்புகள் நிகழும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 26 சட்டமன்ற தேர்தல் களம் நிறைய ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. திமுக கூட்டணி தொடர்பாக, திமுக கட்சி தொடர்பாக, அங்கே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஓபிஎஸ் வெளியில் வந்து விட்டார், தாவேக்குடன் சேரப்போகிறாரா என்பன போன்ற நிறைய விஷயங்களோடு நகர்கிறது. எல்லாமே இதை அட்ரஸ் பண்ணுறாங்க. 26 தேர்தல் களம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உண்மையில் ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கலாமா? இல்லை, அது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதான் திமுக பொறுத்தளவுக்கு முழுக்க ஒரே ஒரு என்னென்னா, மக்களுடைய அந்த திட்டங்களே இவங்க செஞ்ச வேலைகளை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் உடனே அவங்க எதிர்பார்க்குறது கூட்டணி பலமும் பணப்பலமும். ஆனால் அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு பலம் பொருந்திய கட்சி, அவங்களோட ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஏன்னா அடிமட்ட தொண்டன் முதல் கொண்டு அந்த கட்சியில் இன்றைக்கி ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறான். ஜெயலலிதா அம்மையாருக்கு பின்னாடி அதிமுக ஒரு பலம் வீனமான கட்சியாக மாறி இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஓபிஎஸ் ஒரு அணியா, அங்கே டிடிவி தினகரன் ஒரு அணியா, எடப்பாடி ஒரு அணியா பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதை இல்லை, அதெல்லாம் எதிர்த்து இன்றைக்கி எடப்பாடி பலம்பொருந்த எதிர்கட்சியாக வச்சுருக்க ஒரு 66 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சுருக்கிறாரு. இந்த நிலையில் இவர்கள் பாஜகவோட கூட்டணி என்பது அவர்களுடைய மனநிலை. அது சரியாக தவறாங்கிற விவாதத்துக்கு நான் உள்ளே போக விரும்பலை. அவங்க மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருந்துகிட்ருக்கு. அதிமுக அந்த நிலைப்பாடை தலித்து விடுதலை இயக்கம் வரவேற்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்சியில் கூட்டணி என்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியை உள்ள திணிக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தனித்துவத்தோடு ஒரு அதை ஏற்றுக்கொள்ளையே சார். அவர் நிறைய இடங்களில் இதுக்கான விளக்கத்தை பதிவு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ் ஏற்றுக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை வலியுறுத்துது இல்லை. ஆமாம், அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இவங்க தொடர்ந்து நம்ம எதிர்த்து வரதை நம்ம பார்க்குறோம். அதனால் இரண்டுமே நடக்குது களத்தில். அதனால நம்மள மாதிரி ஆளுக்கு என்ன சொல்கிறோம்னா, எடப்பாடி இன்னும் தெளிவாக அந்த கூட்டணி ஆட்சி இல்லாமல் தனித்துவத்தோடு ஒரு அதிமுக ஆட்சி அமைஞ்சுன்னா அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும், பாராட்டுதலுக்குரியதாக இருக்கும். அதுதான் தலித்து. இப்போது திமுகவை அகற்றி ஆக வேண்டும் என்று எதிர்கட்சினா ஒரு அணியில் திரளணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவை இபிஎஸ் ரொம்ப கவனமாக தவிர்க்க விரும்புகிறார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். அது அமமுக, அவங்க திருமதி சசிகலா அவர்கள், இந்த பக்கத்தில் ஓபிஎஸ் இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து விலகியும் விட்டார். ஸோ இந்த கணக்குகளை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இல்லை, ஓபிஎஸ்லாம் ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடையாது என்னை பொறுத்தளவு. அது மாதிரி டிடிவி தினகரன் பெரிய ஓட் பேங்க் கிடையாது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் இல்லாமல் அதிமுகவை எடப்பாடியால் வழி நடத்த முடியும், வலுப்படுத்தவும் முடியும். ஏன்னா அடிமட்ட தொண்டன் தான் தீர்மானிக்கிறான். நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான கருத்து தான். ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக வாக்குகள் ஒரு வேலை கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு ஒரு வாதத்துக்காக நம்ம ஏற்றுக்கொண்டால் கூட, ஆனால் அது பிளவு, அதிமுக பிளவு அப்படின்றது ஒரு தொண்டர்களிடம் ஒரு விதமான அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை இல்லையே. நீங்கள் சமூக வாக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாகவே இதாகாதா? தவறான நான் பார்க்குறேன். ஏன்னா சமூக வாக்குன்னு பார்த்தோம்னா போன பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இல்லை, அதான் ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்கலை. 3 லட்சம் வாக்குங்கிறது ஒரு பெரிய வாக்கே கிடையாது. ஏன்னா அவர் ஜெயிக்க முடியலை. ஒன்றும். ரெண்டாவது, அவருக்கு அந்த சமூகம் பலமாக இருக்கனாலும் இல்லை. ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பலர், இப்போ உதாரணத்துக்கு முதல்ல ஆர்பி உதயகுமார், இது மாதிரி ஆட்கள்லாம் எடப்பாடி கூட தான் இருக்கிறாங்க. அதில் யாரும் மறுக்க முடியாது. என்னை பொறுத்தவளவுக்கு இவர்களை தனிமைப்படுத்துவது தான் நல்லது. ஏன்னா நேற்று பிஜேபிக்கு போனார், இன்றைக்கி பிஜேபி விட்டு வெளியில் வரேங்கிறாரு. நாளைக்கு எந்த கட்சிக்கு வர தெரியாது. டிடிவியோட
தமிழக வெற்றி கழகத்தோட போவாரா, எங்கே போவார்னு தெரியும். அப்போ ஒரு நிலையான கொள்கை பிடிப்போடு இல்லாதவராக இருக்கு. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டபடி அப்படியான ஒரு யுகங்கள் தான் போயிட்டு இருக்கு. தாவேக்காவோட கூட்டணி அமைச்சா எப்படி களம் இருக்கு நம்ம யோசிக்கலாம். இல்லை, அவர்னால ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல. விஜய் பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் மாற்றம் என்பதை விட ஒரு நெருக்கடி உருவாவதா? குறைந்த இல்லை, அது எல்லா கட்சிக்கும் குறைஞ்ச வாக்குகள் குறைந்த வாக்குகள் அதுதான் நடக்குமே தவிர, ஆனால் வெற்றியை தடுக்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றியவோ திராவிட முன்னேற்ற கழக வெற்றியவோ விஜயால் தடுக்க முடியாது. ஆனால் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் இன்னும் பலமான வெற்றியை திமுகவை தடுத்து நிறுத்த முடியும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. ஆனால் அதில் விஜயும் எடப்பாடியும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும். இப்போது விஜய் குறித்து பேசும்போது 15 விழுக்காடு வாக்குகளை வாங்குவார், 20 விழுக்காடுகள் வாக்குகள் அவருக்கு இருக்குது அப்படிலாம் நிறைய அந்த அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட்க்கு அப்புறம் தான் தெரியும் அவர் எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறாருன்னு தெரியும். இப்போ இந்த நொடி வரை முழுக்க திரை கவர்ச்சி மட்டும்தான். விஜய் நபர் ஒரு உச்ச நட்சத்திரம். நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பீங்க, நம்ம வீட்லையும் பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் அவர் அரசியல்வாதியாக என்ன செய்ய போகிறார், ஒரு தலைவராக என்ன செய்ய போகிறார் என்பது தேர்தலுக்கு பிறகு தானே தெரியும். இந்த அனுமானங்களை எப்படி நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்த இன்னைக்கு திரையுலகிலிருந்து வந்தவர்களை எம்ஜிஆரை பார்க்கலாம். அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு இருந்த கல்வி, அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் எம்ஜிஆர் பின்னாடி போனாங்கிற யதார்த்தம், எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாங்கிற யதார்த்தம். அதுக்கப்புறம் வந்த கேப்டன் விஜயகாந்த். இவங்க 2 பேரும் அரசியல் சூழலும் அந்த காலமும் வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலும் காலமும் வேறு. இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன், இன்டர்நெட் இன்றைக்கி இல்லாத ஒரு கிராமமே இல்லை, மக்கள் இல்லைன்னு சொல்ல முடியும். கிராமத்தில் அனைத்து பெண்கள் மத்தியிலும் செல்ஃபோன் கையில் இருக்குது. இந்த சூழலில் விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடராக வருவார்னா இந்த முதல் தேர்தலே அவரால் சொல்ல முடியாது. அவர் இன்னும் அரசியலுக்கு உள்ளே வரணும், இன்னும் பக்குவப்படணும், நல்ல தலைமையை உருவாக்கணும், நல்ல கேடர்ஸை கட்டமைக்கணும். விஜய் கீழே இருக்கிற ஒரு நல்ல கேடர்ஸை கட்டமைக்கணும். மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கேடர்ஸை அவர் உருவாக்குனார்னா அடுத்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 26 தேர்தலில் ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவார் அப்படின்னு நம்ம வாக்கு வாங்குவார், ஒரு வாக்கு வங்கியாக மாறுவார். ஆனால் என்ன நடக்கும்னா, இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 500 வாக்கு, 1000 வாக்கு, 1500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தொகை தீர்மானித்தது திமுக, அண்ணாதிமுக. அதான் சொல்கிறேன், அது மிக முக்கியமான அந்த வாக்கை தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக தீர்மானிக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த வாக்கு தான் தீர்மானிக்கிற வாக்கு. அப்போ அந்த 1000 வாக்குகள் அண்ணாதிமுக கிடைக்கிற வாக்கை தடுக்குதுன்னா திமுக செய்யும், திமுக கிடைக்கிற வாக்கை தடுக்கிறாங்கன்னா அதிமுக செய்யும். இதுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக சின்ன புள்ளியில் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே களத்தில் ஒரு பேங்க் ஓட்டு வச்சுருக்காங்க. அவர் ஸ்டைல் ஒர்க் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரும் இதைத்தான் சொல்கிறாரு, திமுக தடுப்போங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல் சூழலை தனிப்பட்ட நபராக இருந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறதோ அது கூட்டணி சூழலோ இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே இருக்க திராவிட கட்சிகள் அவ்வளோ பலம் பொருந்திய கட்சியாக இருக்குது. திமுகவும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, நல்ல ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்திய கட்சி. அப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் பலமிழந்த பின்பாகத்தான் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த கூட்டணி மந்திரி சபையை, அந்த கூட்டணி கட்சியவே, அந்த கூட்டணி தத்துவத்தை, கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு காலச்சூழல் இருக்குது. நிறைய இன்னமும் சீமான் உழைக்க வேண்டியது இருக்குது. சீமான் அவர்கள் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் அணுகுமுறையில் நிறைய மாற்றங்களும் அவசியமாக இருக்குது. அவருடைய பேச்சுவார்த்தைகள், மேடை பேச்சுகளில் அது அவருடைய ஸ்டைலு. அவருக்கு குறை சொல்ல முடியாது, அவருக்கு நம்மலாம் வழிகாட்டுதல் முடியாது. அது அவருடைய கட்சி, அவர் பண்பாடு. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி உருவாக்குவதற்கு அதுவும் ஒரு செயலாக. தோழமை நட்பின் அடிப்படையில் இந்த அறிவுரையை சொல்கிறீங்க. அறிவுரைன்னு சொல்ல, வேண்டுகோளாக வைக்கிறேன். அந்த நாட்டை ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம், மாற்றிக்கிட்டா. அதான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஈரோடு தேர்தலில் அருந்தர்கள் மலை வந்தவங்க அந்த இடைத்தேர்தலில் சொன்னது ஒரு வழக்கம் மாறுது. அது கட்சிக்கு பின்னடைவு தானே. ஸோ அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது இது வரலாற்று உண்மையை. நீங்கள் எங்கே வரலாற்று பேச நிறைய உண்மையை பேச வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுவது, அருந்தேர் சமூகத்தை நீ மலை வந்தவன் அப்படின்னு பேசுகிறது அது சாதியுடைய வன்மம், உச்சத்தின் வன்மமாக தான் பார்க்கப்படும். தேவையற்றதை தவிர்த்திருக்கலாம். உச்சத்தினுடைய வன்மை நான் அதை தான் பார்ப்பேன். சாதியுடைய வன்மமாக, உச்சத்தின் வன்மையாகத்தான் அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ இவரும் ஒரு சாதியவாதிய மனநிலையோடு இருக்காரா? தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானவர்கள் எந்த மனநிலையோடு இருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல வெளிச்சம் போட்டு காட்டுதுங்கிறதான் பார்க்க வேண்டிய. நல்லது திரு கருப்பி, அவங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர்.